Hi friends, வணக்கம். இது Teeztotaller. So இன்னைக்கு வீடியோல ஒரு மல்டிகலர் வைனல் பிரிண்ட் எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ வைனல் பிரிண்டோட சிங்கிள் கலர்லாம் நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிருப்பேன். ஸோ நம்ம சேனல்ல இருக்கும். மல்டி கலர் வைனல் எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 கலர் 3 கலர் இருக்கும்போது அந்த கலரை தனித்தனி லேயரா ஃபர்ஸ்ட் டிசைனிங் சாஃப்ட்வேர்ல கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பிளாட்டர்ல அதை கட் பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளேஸ்மெண்ட் வச்சு ஒர்க் பண்ணணும். இதுதான் வந்து மல்டி கலர் வைனல் பண்றது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கும். ஃபார் மோர் தென் 10 டிஷர்ட் அந்த மாதிரி டிஷர்ட் குவான்டிட்டி அதிகமாகும் போது உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வைக்கிறதோ கட் பண்றதோ கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கும். பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி வைனலோட குவாலிட்டி வந்து டிஃப்ரெண்ட், சரிங்களா? ஸோ எல்லா மெத்தடுக்குமே ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரோஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வைனல்ல பார்த்தீங்கன்னா வைனலோட பிரிண்டோட அவுட்புட் வந்து நல்ல ஒரு குவாலிட்டி அண்ட் ரப்பர் பிரிண்டா இருக்கும். ஸோ இப்போ அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் உங்க பிராண்டிங்க்கு ஏதாவது பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னோட நம்பர் இருக்கு, என்ன ரீச் அவுட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஃபைலோட அதாவது ஒரு வைனல் வந்து நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து பிளாட்டரோட சாஃப்ட்வேர் அவங்களோட டிஃபால்ட் சாஃப்ட்வேரில் எடுத்துகிட்டு வந்து அதோட செட்டிங்ஸ்லாம் மாற்றி ரீசைஸ் பண்ணி தான் நீங்கள் பிளாட்டருக்கு சென்ட் பண்ணுவீங்க. ஸோ பிளாட்டர் கட்டிங் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டேன். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வைனல் டபுள் கலர் பிரிண்ட்டு வைனல் பிரிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இந்த டுட்டோரியலில் அதை பற்றி தான். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா டிசைனை பிளாட்டரோட டிஃபால்ட் சாஃப்ட்வேரில் வச்சு அதோட சைஸஸ்ஸு கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செப்பரேட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் பிளாட்டருக்கு சென்ட் பண்ணணும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ண போகிற டிசைன், அதாவது கட் பண்ண போகிற டிசைனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பிஎன்ஜியாக இருக்குது. இதுதான் வந்து நம்ம பண்ண போகிற டிசைன். ஒரு ஏர்டெல் கம்பெனியாக பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு சைஸு இங்கே வித்தில் போயிட்டு 3.5. ஸோ ஆஸ் யூஷுவல் செஸ்ட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே 3.5 தான் பண்ணணும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது இதில் வந்து ஏர்டெல் இந்த எக்ஸுன்றது ரெட் கலரு, ஸ்ட்ரீம் அண்ட் ஃபைபர்ன்றது ஒயிட் கலர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது ரெண்டுமே தனித்தனியாக செப்பரேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஒயிட்டை செப்பரேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த டூல்ஸில் எரேசர் டூல் ஒன்று இருக்கும். எரேசர் டூலை கிளிக் பண்ணி எனக்கு தேவையில்லாததை நான் இதுலேருந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ டெலீட் பண்ணிவிட்டு இப்போ என்ன ஆகும்னா இது தனி லேயராக இருக்கும், சரிங்களா? ஸோ இதை குரூப் பண்ணி தனியாக வச்சுக்கணும். ஸோ இப்போது எத்தனை காப்பி வேணுமோ இதை ஃப்ளிப் ஹாரிசான்டல் கொடுத்து இது ஒரு 5 காப்பி வேணும்னா 5 காப்பி, ஓகேங்களா? ஸோ ஒரு 5 காப்பி வச்சு இதை சேவஸ் கொடுத்து ரெட் ஒயிட், இது ஒயிட்டுன்னு ஒரு காப்பி போட்டுக்கணும். ஸோ எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா சில்லர் ஸ்டுடியோ வெர்ஷன் 3, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு திருப்பி அகெயின் பார்த்தீங்கன்னா அதே ஃபைலை ஓப்பன் பண்ணும். ஸோ அதோட பிஎன்ஜி ஃபைல் இருக்கும், அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இப்போது அகெயின் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒயிட் முடிச்சாச்சு. இப்போ ரெட்டுக்கு அதே ஃபஸ்ட்டு ரீசைஸ் பண்ணிடுறோம். 3.25 வச்சுட்டு இப்போது இதில் ஒயிட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ ரெட்டு மட்டும் இதுக்கு ரெட்டு தேவை. ஸோ அதே எரேசர் டூலில் ஒயிட் ஏரியாவெல்லாம் டெல் பண்ணிடுவோம். ஸோ டெல் பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி டெல் பண்ணும்போது மற்ற எல்லாமே தனித்தனி ஆப்ஜெக்டாக பிரிஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ இப்போ பண்ணிங்கன்னா எல்லாமே தனித்தனியாக இதை திருப்பி செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இது ரெட் கலருக்கு, இது ஒயிட் கலருக்கு அது. ஸோ இதை ஒரு 5 பீஸ் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்படி அவ்வளோதான். ஸோ இப்போது இதை தனியாக சேவ் பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்கோர் ரெட்டு, சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இதை ரெட்டு தனியாக ரெட் கலரு இதில் கொடுக்கணும், ஒயிட்டு தனியாக ஒயிட் கலரு மெட்டீரியல் கொடுத்து கட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், சரிங்களா?
ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஏர்டெல்லோட லோகோ வந்து எப்படி வைனல் பிரிண்ட் பண்ணுறது, கட் பண்ணி சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் அதை பிளாட்டரில் கட் பண்ணி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் மெயின் திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட பிளாட்டர் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறது தான். ஃபர்ஸ்ட்டு ஒரு லோகோ எடுத்து அதை எக்ஸாக்ட் சைஸ் என்ன சைஸ் பிரிண்ட் பண்ண போறீங்களோ அந்த சைஸை ரீசைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற கலர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாட்டை தனித்தனி டாக்குமெண்ட்ஸாக கட் பண்ணி எடுத்துங்க. லைக் எரேசர் டூலில் கட் பண்ணி எடுத்துட்டு எந்தெந்த கலருக்கு என்னென்ன பார்ட் தேவை, என்னென்ன டீடைல் தேவையோ அதை தனித்தனி டாக்குமெண்ட்டாக கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்தந்த ஷீட் அந்தந்த கலர் ஷீட்டை வச்சு பிளாட்டரில் கட் பண்ணி ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு கலர் அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்டு கரெக்டாக எக்ஸாக்டாக வச்சு பண்ணுங்க. இதில் மைனூட்டாக இந்த பிளேஸ்மெண்ட்டோட சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா மேனுவலாக பண்ணும்போது we can't give 100% பிளேஸ்மெண்ட் பொசிஷனிங், சரிங்களா? ஸோ அப்போ லைட்டாக சேஞ்சஸ் இருக்கும். பட் மினிமம் ஆர்டர் பண்ணும்போது மல்டி கலருக்கு இதை தவிர ஆப்ஷனில் லைக் டிடிஎஃப் பண்ணலாம், இல்லை சப்ளிமேஷன் பண்ணலாம், வைனல் பண்ணலாம். ஸோ காட்டனுக்கு சப்ளிமேஷன் ஒர்க் ஆகுது. டிடிஎஃப்மே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிடிஎஃப் வந்து ஒரு நியூ டெக்னாலஜி அண்ட் எல்லா விதமான சேலஞ்சஸுமே ஃபேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம், சரிங்களா? டிடிஎஃப்லையும். பட் வைனல்ன்றது ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாத ஒரு மெத்தட், சரிங்களா? ஸோ நீங்கள் வைனல் ஒரு 15 நாள் 20 நாள் கட் பண்ணாமல் வச்சாலோ உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் வராது. பட் டிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். பட் ஒர்க் வைஸ் பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வந்து பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி மல்டிகலர் மினிமம் ஆர்டர்ஸ் வைனல் எடுத்தீங்கன்னா மினிமம் ஆர்டர்ஸ்க்கு பண்ணிக்கலாம். பட் இந்த மல்டி கலர் வரும்போது கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 கலர், ரெட் அண்ட் ஒயிட்டு. ஸோ பொசிஷனிங் வைக்கும் போது கொஞ்சம் அதெல்லாம் செக் பண்ணி அதுக்கு மேலே ஒரு லேயரும் வந்து பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் டெஃப்லன் ஷீட் வைக்கணும். ஏன்னா ஹீட்டுக்கு ரப்பர் வந்து மெல்ட் ஆயிடும். ஸோ அது மேலே வச்சு பண்ணும்போது அந்த ஏற்கனவே இருந்த வைனல் வந்து பிச்சுட்டு வந்துடும். அதனால எப்பயுமே டெஃப்லான் ஷீட்டை வந்து ப்ரொடெக்டட் ஷீட்டை வச்சு தான் ஒர்க் பண்ணணும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மல்டி கலர் வைனல் பிரிண்ட் எப்படி பண்ணுறதுன்ற இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல சந்திக்க. நன்றி, வணக்கம்.